தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைய முதலாவது வாசகத்திலே புனித யோவான் அடிகள் கூறுகின்றார், நான் ஆண்டவரை நேசுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய சகோதர சகோதரர்களை பகைமையோடு பார்க்கின்றவர் அவரில் ஆண்டவரின் அன்பு இல்லை, அவர் இருட்டு வாழ்க்கையில் இருக்கின்றார் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், நம் ஆண்டவர் இயேசு சிலுவை மேல் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்னை துன்புறுத்தப்பட்ட அந்த அனைத்து மக்களுக்காக மன்னிப்புக்காக ஜெபித்தார். இதுவே தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை. நம்முடைய பகைமைகள், நம்முடைய விரோதிகள் செய்கின்றது முறையென்று அல்ல, மாறாக ஆண்டவரின் அன்பிற்கு அவரை ஒப்படைத்து அவருக்காக ஜெபிக்கின்றது. அன்புக்குரியவர்கள், இந்த பகைமை, கோபம், பேராசை, இது அனைத்து மனிதர்களில் இருக்கின்ற இந்த உடலின் உணர்வுகள். ஆனால் இந்த உணர்ச்சிகளில் நாம் எதுவை நாம் மீண்டும் சிந்திக்கின்றோம், அதுவே தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கும். ஆகவே பகைமை, கோபம், பேராசை, பொருளாசை, இதை பற்றி நாம் யோசித்து கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இருட்டு செயல்களின் வாழ்க்கையாக மாறும். மாறாக அன்பு, மன்னிப்பு, ஒற்றுமை, சகோதர பான்மை நம்மில் இருந்தால் அந்த 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 வாழ்க்கையின் அந்த ஒளி நம்மில் இருக்கும். ஆகவே நம்முடைய குடும்பங்களில் நம்ம குடும்பத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்த பலர்கள் நம்முடைய மனதில் உண்டு. நமக்கு அநியாயம், துரோகம் செய்தவர்கள் கூட உண்டு. ஆகவே அந்த அனைவரையுமே ஆண்டவர் அன்புக்கு ஒப்படைந்து நமக்கு தேவையான நியாயத்தையும் நமக்கு தேவையான ஆசிரியங்களையும் ஆண்டவர் நம் மீது பொழுந்துடுமாறு நாம் ஆண்டவரை உற்று நோக்கி ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போது. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர் என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா, ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பின் ஆண்டவர், இதோ நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய இல்லங்களில், நம்முடைய மனத்துக்கு காயம் உண்டாக்கிய பல நபர்களை, பல மனிதர்களை உம்மால் கொண்டு வருகின்ற ஆண்டவரே, நமக்கு மன்னிப்பதற்கு முடியாது. ஏனென்றால் அவர் செய்திருக்கின்ற அந்த நோவு பாதை நம் மனத்தில் இன்னும் அந்த காயமாக இருக்கின்றது. ஆகவே அன்பின் ஆண்டவர் இயேசு, இதோ சிலுவையிலிருந்து நீங்கள் உம்மை துன்புறுத்தை மன்னிப்பது போல நாமும் இவரை மன்னித்து உம்முடைய ஒளியின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ நம்மை ஆஸ்வதிக்குமாறும் உம்முடைய திருப்பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.